இன்னைக்கு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எதை எடுத்துக்கிட்டாலுமே பரத் திவாரி அப்படிங்கிற அந்த பேராக இருக்கட்டும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லி வர்ற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் இதை ஏன் செய்யலை நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி வெறும் கேள்வி தான் கேட்டார். அவரை இன்னைக்கு நம்ம அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டை வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் கேள்வி கேட்டாலே தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் உரிமை இல்லை. நீங்கள் ஒரு மனுஷனை கொண்டிருக்கீங்க, ஆனால் அவர் உருவாக்கின புரட்சியவோ அவர் எழுப்பின கேள்வியவோ உங்களால் கொல்ல முடியாது. அது இப்போ வரைக்கும் பயங்கரமாக பரவி போயிருக்குது. நீ பீகார் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய இறுதி ஊர்வலம் அன்னைக்கு எவ்வளோ பேர் கூட இருந்திருக்காங்க. கன் எடுத்து அந்த ஷூட் பண்ணதாக இருக்கட்டும், போலீஸ்கார் வந்தால் கள்ளக்குண்டு அடிக்கிறதா இருக்கட்டும், மக்கள் மாறிட்டாங்க, அவ்வளோதான். இந்த அரசாங்கத்தால் இன்னும் எத்தனை பேரை கொல்ல முடியும்? என கேள்வி கேட்போம், கண்டிப்பாக கேள்வி எல்லாரும் கேட்போம். அந்த காலத்தில் உள்ள பகத்சிங் மாதிரியான ஒரு போராளி இந்த காலத்துலேயும் நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. அவர் இறந்துட்டார் தான், கஷ்டமாக தான் இருக்குது. பட் இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்த காலத்தில் நம்மளும் வாழ்கிறோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி நமக்குள்ளே ஒரு உணர்ச்சி ஒன்று இருக்குது.